பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஐயா, அநேக நேரங்களில் துக்கத்தில் நாம் புலம்பிடுறோம். ஏன் ஆண்டவர் துக்கத்தை கொடுக்கிறார்? ஏன்னா துக்க நாள் நீங்கட்டும் தானே சொல்லியிருக்காரு. ஏன் துக்கத்தை அனுபவிக்கிறார்? ஏசாயா 60:20 வாசிக்கிறோம், உன் துக்க நாட்கள் முடிந்து போயிடுச்சுங்கிறாரு. எங்கே முடிஞ்சிருக்குங்க? எனக்கு கண்பானுடைய துக்க வீடு போகிறது நல்லதுங்க. மரண நாள் நல்லதுங்க. ஏன் தெரியுமா? நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நித்திரை அடைந்த ஒரு நிமித்தம் நம்பிக்கையற்றவர்களால் நாம் மற்றவர்களை போல துக்கித்து என்ன செய்யக்கூடாது? புலம்பி அழவே கூடாது. ஏன்? உடைய வேதாகமத்தை திரும்ப 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரத்தில் 15 வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாட போகிறோம். அல்லேலூயா. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவன் பாதத்தில் அமர்ந்திருப்பே. நான் நேசிக்கும் தேவன் தேவிக்கிறார். அவன் நேற்றும் என்றும் அழையும் மாறாதவன். எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு இதில் நல்ல காரியத்தை சொல்லி முடிக்கணும். அதனால் இழப்பது நாம் நினைக்கிற புலம்புறதுக்கு இல்லைங்க. புலம்பக்கூடாது. இந்த வேதத்தை பிடிச்ச உனக்கு எனக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. மற்றவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்குது. மற்றவங்க ஐயோ அப்பா முட்டி முட்டி அழுவா, நம்ம அழக்கூடாது. ஏன்னா நம்ம யாருடைய சாயல்? தேவ சாயல். நம்ம யார்கிட்ட இருக்க போகிறோம்? அவரோடே. அது எப்படிப்பட்ட இடத்துல இருக்க போறோமா? வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரத்திலே திருப்பிக் கொள்ளுங்க. 19 வசனத்திலிருந்து திருப்புங்க. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள். நல்ல கவனிங்க. நாம போய் இருக்க போற அந்த நகரம் அது ராஜாவின் நகரம். அந்த நகரத்துக்கு அஸ்திவாரம் மதில்கள் தான் போடப்பட்டிருக்கு. நகரத்தின் மதில்களின் அஸ்திவாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கணுமே. எனக்கு அன்பானவர்களே, அழகான பாடும். பரலோக ராஜ பிஸ்வாசி அதன் இயேசுவை சுவாசி புவியாடும் பரதேசி உள்வாழ்வை தினம் யோசி. பரலோக ராஜ விஸ்வாசி பரன் இயேசுவை நீ விசுவாசி. புவியாடும் பரதேசி உள்வாழ்வை தினம் யோசி. பரலோக ராஜ விஸ்வாசி. இந்த பாட்டெலாம் இப்போ யாருக்கும் தெரியாது. ஏன்னா சிஸ்டர் சாரா நவரோஜி என்ன செஞ்சாங்க? பாடிட்டு போனாங்க. நாம் யார்?
பரலோக விசுவாசி. அப்போ இந்த பூமியில புலம்ப கூடாதுங்க. ஏன் நமக்கு வச்சிருக்கிற இடம் எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியல. நாம நினைக்கிறோம் இங்கே போட்ட உடனே மண்ணில இருந்த சரீரம் தான் மண்ணுக்கு போகுது. அது நான் போன செய்தியில் சொன்னேன், அது அழிவுள்ளதா இருக்கு, அழகுள்ளதா எழுந்திருக்கு, மகிமையோடு எழுந்திருக்குது. ஜென்ம சரீரம் தான் மறைக்குது, ஆவிக்குரிய சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. ஆண்டவர் ஒரு விதையை போடுற அதுக்கு எப்படி அழகாக மேனி கொடுக்கிறார். இங்கே பார்க்கிறோம், ரொம்ப அழகாக சொல்கிறார். நகரத்தில் நம்ம போய் சேர போகிற இடம் எப்படி இருக்குது? நாம் ஏன் புலம்பணும்? நாம் ஏன் அழுகணும்? நாம் ஏன் கண்ணீர் விடணும்? ஏன்னா நம்ம போகிற நகரத்துக்கு 12 மதில்கள் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கு. வாசிங்க 2:21-19. நகரத்தின் அஸ்திவாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாம் அஸ்திபாரம் வஜ்ரக்கல், இரண்டாவது இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது ஸ்வர்ணரத்தினம், எட்டாவது படிக பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், பத்தாவது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. எத்தனை கணக்கா! அப்படிப்பட்ட ஒரு மதிலுக்குள்ள நாம் இருந்தால் எப்படி இருப்போம்? வெளிச்சம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்கே உட்காந்துட்டு ஒரு குடிசை வீட்டில் உட்காந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே நம்ம வைக்க போகிற இடம் அப்படிப்பட்ட இடம். அங்கே நின்று பாடிக்கிட்டு இருப்போம். என்ன பாடிக்கிட்டு இருப்போம்? தனிமையிலும் அருமையிலும் காசனை போலே நின்றவர்கள், யாசித்தாலும் மோசித்தாலும் பாசத்தை காத்தவர்கள், அழகாய் நிற்கும் யாரிவர்கள், நிற்கும் யாரிவர்கள், சேனை தலைவர் இயேசுவின் தளத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள், சேனை தலைவர் இயேசுவின் களத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள், இனி இவர்கள் பசி அடையா, இனி இவர்கள் தாகமடையா, வெயிலாகிலும் ஆனலாகிலும் வேதனையை தருபதில்லை, அழகாய் நிற்கும் யாரிவர்கள், நிற்கும் யாரிவர்கள், சேனை தலைவர் இயேசுவின் தளத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள், வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு வெள்ளை கொடுத்தா போலை பிடித்து ஆர்ப்பரிப்போர் பிதாவின் முன்பு ஆட்டுக்குட்டிக்கு மகிமை உண்டா, அழகாய் நிற்கும் யாரிவர்கள், திரளாய் நிற்கும் யாரிவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போற்றளத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள். அங்க நிற்போம். ஆமென். எப்படி 12 அஸ்திவாரங்கள், 12 மதில், 12 மதில்களுக்கு ஒவ்வொன்று. இங்கே நம்ம ஒரே செங்கல், ஒரே முடிதான். ஆனால் அங்கே பத்மராகம், புஷ்பராகம், கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம், இல்லையா, சுனீரம், சுகந்தி, இதெல்லாம் கேட்குறோம். பார்க்குற பாக்கியம் கூட எனக்கு கிடைக்குமா நான் தான் நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, அந்த வழி எப்படிப்பட்டது, அதுக்கு போகிற வாசல்கள். வாங்க வாசிங்க. 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. அது எதுக்கு போகிறது? அந்த நகரத்துக்கு போகிற மதில் 12 அஸ்திவாரம், அதற்கு போகிற வாசல்கள். ஏன்னா அலங்காரம் பண்ணப்பட்ட மாதிரி அப்படி 12 முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறதா.
ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி, அது மட்டுமல்ல, நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. அங்க போய் சர்ச்சே இருக்காது. ஏன்னா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. இங்கதான் நம்ம சூரியன் வந்துச்சா காலை ஆயிடுச்சாங்க, அங்க வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. தேவனுடைய மகிமை அங்க எப்போதும் மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத. என்ன செய்ய உண்மை என்ன செய்வோம்? துதித்து துதித்து அழகா பாடம். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவில் நங்குதமே அழிவில்லா பெட்டகமே ஆக ஆத்துமாவில் நங்குதமே நேற்றும் எல்லோ ஜீவிக்கின்ற நிம்மதியே கண்மலையே ஆக துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை. பொங்குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உன் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். அங்க உட்கார்ந்து இப்படிதான் பாடிக்கிட்டு இருக்கப்போ அதுக்கு தான் அங்க இருக்கு. அங்க நகரத்தின் வீதி எப்படி இருக்கான்? தெளிவுள்ள பளிங்குப்பான பொன். விசுவாசம் பொண்ணுன்னா உங்கள் விசுவாசத்துக்கு அடையாளம் என்னது? எரேமியா அங்க சொல்றாரு, புலம்பல்ல சொல்றாரு 4ஆம் அதிகாரத்துல மிக அழகா எழுதுறாரு. ஐயோ பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த நகரத்தின் கற்கள் நகர வீதிகளின் கொட்டுண்டு போயிற்றே. ஐயோ தங்கத்துக்கொப்பான விலையேற பெற்ற சீயோன் குமாரர் குயவனுடைய கைவேலையான மண்பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்களே. அந்த அதிகாரத்தை கொஞ்சம் வாசிப்பாரு, ரொம்ப அருமையா இருக்கும். அதுல 4ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்க பார்ப்போம். குழந்தைகளின் நாவு தாகத்தால் மேல் வாயோடே ஒட்டி கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள். ஆமா, கொடுப்பார் இல்லை. பிள்ளைகள் அப்பம் கேட்கின்றன, ஜீவ அப்பம் கொடுப்பாயா. எனக்கு கண்மானவர்களே, அநேக நேரங்கள்ல நாம போற இடம் நமக்கு தெரிஞ்சா, இன்னைக்கு குற்றாலத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க 5 அருவி இருக்கு அப்படிங்கிறோம். இங்க என்ன இருக்கு? 12 மதில்கள், ஒவ்வொரு ரத்தினங்கள். நகரத்தின் வீதி சுத்தமான பளிங்கு கொத்த பொன். அது மட்டுமல்ல, அங்க விளக்கு கிடையாது. அங்க வெளிச்சம் யாரு? இயேசு கிறிஸ்து. மகிமை, அவருடைய மகிமை தான் அங்க வெளிச்சம். ஆட்டுக்குட்டியானவரே. அங்க ஆலயம் கிடையாது, ஏன்னா அவரே ஆலயம். ஆமென். அங்க போய் என்ன செய்வோம்? ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்.
பூமியின் ராஜாக்கள் பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். ஹல்லேலூயா. அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அங்க ராத்திரிங்கிற பேச்சே கிடையாது. அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அங்க போகும்போது ஒரு கணக்கு புஸ்தகம் இருக்குங்கிறாங்க, இங்க ஜீவ புஸ்தகம். அந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கா? மோசே அதனாலதான் சொன்னா, இந்த ஜனத்தின் பாவத்தை மன்னிங்க, ஜீவ புஸ்தகத்துல என் பேர் என்ன செய்யுங்க, கிறுக்கி போடுங்க. இந்த ஜீவ புஸ்தகம் ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறோம், ஜீவ புஸ்தகம் வேறொரு புஸ்தகம் திறக்கப்படும். இந்த புஸ்தகத்துல காணப்படாதவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். எனக்கு அன்பானவர்களே, நாம இருக்க போற இடம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உள்ள இடம். இதுக்கு போய் உட்கார்ந்து புலம்பி அழலாமா? அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீங்க மற்றவர்களைப் போல நம்பிக்கையற்றவர்களாய் இருந்து துக்கித்து புலம்பி அறிவில்லாது இருக்க எனக்கு மனதே கிடையாது. ஏன்னா இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. ஏன்னா அவரு சிலுவையில், இயேசு சிலுவையில் மாண்டார். கடைசி இந்த வெள்ளிக்கிழமையில பாடுவோம். ஏன்னா அவர் சிலுவையிலே கொலை செய்யப்பட்டார். தாகமடைந்தோர் எல்லாருமே தாகத்தை தீர்க்கவாரும் கூப்பிடுவே, அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று அழைத்தார். அந்த சிலுவையிலே இயேசு சுமந்து தீர்த்தார் பாவங்களை, சாபங்களை. அந்த சிலுவையிலே தீர்த்த இயேசு மரித்தார் என்று கேள்விப்பட்ட உடனே அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு வந்து கேட்டான், ஐயா அந்த சரீரத்தை என்ன செய்யுங்க, என்கிட்ட தாங்க. எனக்கு அன்பார்களே, ஒருவனும் ஒரு காலம் வைக்கப்படாத அந்த கல்லறையில் கொண்டு அவர் என்ன செஞ்சாங்க, வணக்கம் பண்ணாங்க. 3ஆம் நாளிலே அவங்களாம் நினச்சிட்டு வந்தாங்க, இந்த கல் பெருசாக இருக்குது, யார் நமக்காக புரட்டி தருவாரோ அப்படின்னு நினச்சிட்டு வந்தாங்க. ஆனால் அங்கேருந்து பார்க்கும்போது கல் என்ன கிடந்தது, புரட்டப்பட்டு இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, அவர் அதற்கு உதாரணமாக அல்லது ஒரு மாதிரியாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை நாம் தியானிக்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை பாருங்க. 27:50 மிக அழகான ஒரு வசனம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். ஆமா, உடனே அதோட முடிஞ்சு போச்சா? அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலைகள் மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகள் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. உருகாதோ நெஞ்சம் அவதானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கல்வாரி அன்பை கல்லார கண்டு கல்வாரி காட்சியை தந்தார். கல்வாரி காட்சியை தந்தார். உருகாதோ நெஞ்சம். முடியா தடுமாறி கிடந்த, நடமாட முடியா தடுமாறி கிடந்த முடமனின் குரல் கேட்டு வந்து நடமாட செய்தது நானோ. எங்கள் கால்களில் ஆணியோ அரிசி, அதுதான் சிலுவையில் பரிசு. உந்தன் கால்களில் ஆணியோ அரசி, அதுதான் சிலுவையில் பரிசு. உருகாதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம்,
எனக்காக பலியாக வந்தார். கல்வாரி ஒன்றை கல்வாரி காட்சியை தந்தார். கல்வாரி காட்சியை கண்டு உருகாது நெஞ்சம், கையெல்லாம் குஷ்டம் தீராத கஷ்டம், கையெல்லாம் குஷ்டம் தீராத கஷ்டம், கரம் நீட்டி தொட்டதினாதோ முதல் கால்களில் ஆடியோ அரசி, அதுதான் சிலுவையின் பரிசு. முதல் கைகளில் ஆடியோ அரசி, அதுதான் சிலுவையின் பரிசு. உருகாதோ நெஞ்சம். அவர் மரிக்கும் போது சத்தமிட்டு சொன்னார், மகா சத்தமிட்டு சொன்னார். என்ன சொன்னாரு? என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன். அவ்வளவுதான். அங்க கேட்ட சத்தத்துல தேவாலயத்தின் திரைச்சையில கிழிஞ்சிச்சு, மேலிருந்து கீழே வரைக்கும். அது மட்டும் இல்ல, பூமி அதிர்ச்சி வந்துச்சு, கண்மலைகள் பிளந்தது, கல்லறைகள் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த பரிசுத்தவான்கள், அநேக பரிசுத்தவான்கள் சரீரங்களும் எழுந்திருந்தது. அப்ப நம்முடைய சரீரத்தை ஏன் விதைக்கிறோம் தெரியுமா? அது அழகுள்ளதா எழுந்திருக்கும். ஆமென். நாம் மற்றவளை போல உட்கார்ந்து ஐயோன்னு என்ன செய்யக்கூடாது, அழ வேண்டிய தேவையில்லை, அழவே கூடாது. ஏன்னா கொடுத்தவற்றை ஒப்படைக்கும் போது ஏன் அழணும்? அவர் கொடுத்தார். யோபு 10 பிள்ளைகளை இழந்தான், ஆனா ஒரு வார்த்தை பேசினானா? சொத்து சுகத்தை இழந்தான், ஆடு மாடுகளை இழந்தான், ஆனா ஒரு வார்த்தை கூட கர்த்தரை தூசிச்சானா? இல்லை. அவனுக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இதைத்தான் நாமளும் சொல்லணும். ஆண்டவரே, நீங்க கொடுத்தீங்க, ஆசீர்வதித்தீங்க, என் எல்லைகளை பெரிதாக்கிறீங்க, தீங்கு ஒரு நாளும் துக்கப்படுத்தாம காத்தீங்க, அதற்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அநேக நேரங்கள் இது நமக்கு விளங்காதனால தான் ஆண்டவர் ஏன் ஐயா எடுக்கிறார், ஏன் கெடுக்கிறார், ஏன் எடுக்கிறான்னு கேட்கிறோம். எடுப்பதற்கு ஒரு காரணம் உண்டுங்க. நாமெல்லாம் போய் அந்த இடத்த பார்க்கும்போது அங்கேருந்து நமக்கு நினைவு இருந்தால் சொல்லுவோம், இதுக்குத்தானே வந்தேன், சே அந்த அற்ப சந்தோஷத்தை விட இந்த சந்தோஷம் எத்தனை. அதனால தான் பிலிப்பியரில் வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் again and again rejoice in the Lord. பிலிப்பியருக்கு பவுல் எழுதுகிறான். ஏன்? கர்த்தருக்குள் இருக்கிற சந்தோஷத்தை நாம சொல்லி முடியாது. நாம பாடுறோம்ல, தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காக தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, நாள்தோறும் கேட்குறீங்க, ஒன்றை மறந்துடாதீங்க. எத்தனையோ பேர் குடும்பத்தில் பிள்ளைகளை இழந்து
சொந்தங்களை இழந்து, உறவுகளை இழந்து, வியாதியினால், வறுமையினால், கஷ்டத்தினால், சில நேரம் கைவிடப்பட்ட நிலையினால் இழந்திருப்பீங்க. உங்கள் இழப்பு ஈடு செய்ய முடியாதது தான். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இழந்ததை குறித்து புலம்பி புலம்பி கண்ணீர் விட்டு கதறாதீங்க. ஏன்னா அவங்களாம் எங்கே இருக்காங்க? அந்த பொன்னால் செய்யப்பட்ட வீதியில், முத்துக்கள் வாசல் வைக்கப்பட்ட இடத்துல, 12 ரத்தினங்கள் அஸ்திவாரம் இடப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ஆலயத்தில், அங்கே சூரியன் சந்திரன் இல்லாத வெளிச்சம் அந்த மகிமையிலே வாழ்கிறதுக்கு என்ன தடை? ஏன் நாம புலம்பணும்? எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியோட பார்க்கிற நீங்கள் எனக்காகவும் ஜெபிக்கணும். ஏன்னா நாங்களே எங்கள் ஊழியத்தில் இழந்து மன ஆறுதலற்று இருக்கிற நேரம் தான் இந்த செய்தியை கொடுத்தேன். ஏன்னா அவங்களும் கேட்டாங்க. எனக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி கர்த்தர் கேட்க வச்சாரோ என்னமோ எனக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் ஊழியத்தில் ஒரு சிறு பையன் 20 வருஷ காலமாய் அருமையாய் ஊழியம் செய்து வந்தான். ஆனால் அன்றைக்கு ஒரு சிவியர் அட்டாக்கில் கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அவருடைய ஆத்தும இளைப்பாறுதலுக்காக நீங்களும் ஜெபிங்க. அவருடைய மனைவி 2 பிள்ளைகள் உண்டு. அந்த பிள்ளைகளின் எதிர்காலம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நானும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒருவேளை ஐயா நான் அப்படிப்பட்ட காரியத்தில் உதவ வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் உங்களை ஏவினால், இங்கே 2 நம்பர் எப்போதும் வந்துக்கிட்டே இருக்கும். அது வழியாக ஜிபே, ஃபோன்பே உண்டு, உதவி கொள்ளலாம். அல்லது என்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதற்கான வழிமுறைகளை சொல்லுவேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேலே எப்போதும் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, உம்மை போற்றுகிறோம். சொல்லி முடியாத ஈவுகளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். அத்தனையும் நினைத்து உம்மை ஆண்டவரை போற்றுகிறோம். ஒருவேளை இந்த பூமியில் விளங்காதனால நாங்கள் புலம்பி இருக்கலாம், கண்ணீர் விட்டுருக்கலாம், கதறி இருக்கலாம். எங்களை மன்னிங்கப்பா. அழிவுள்ளதாய் விதைக்கப்பட்டதெல்லாம் அழகுள்ளதாய் எழுந்திருக்கும் என்கிற நம்பிக்கை ஒவ்வொருவர் மனதிலும் வைப்பீரா. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.